இப்போ எதாவது கண்ட்ரோல் இசட் இப்போ பண்ணுறோமா? பண்ணும்போது ஓகே, என்னடா இது, இசட் என்டர், ஏ என்டர். இப்படி இருக்கதை இந்த இதை நான் குறைச்சிக்கிட்டே வரணும், ஸ்கேல் பண்ணிவிட்டு குறைச்சிட்டே வரணும். SCALE ஸ்கேலு, ஓகேவா? அப்போ என்ன சொல்கிறாங்க, இதை கிளிக் பண்ணி என்டர் பண்ணி என்ன செய்யணும், இப்படியே குறைச்சிக்கிட்டே வரணும். ஒன்று இப்படி குறைச்சிக்கிட்டு வந்து இந்த சைஸ் என்ன பண்ணணும், அப்படியே மீன் மாதிரி இருக்கா, அப்படியே இப்படியே குறைச்சி அதை கரெக்டாக ஏதோ ஒரு ஷேப்பு தெரியாது. இதுதான் எனக்கு ஜெனரேட்டிவ் டிசைன். புரியுதா? இப்போ இந்த கான்செப்ட் தான் நீங்கள் ஜெனரேட்டிவ். இது இயற்கையாகவே இப்போ நம்ம எப்படி எந்திரிச்சு நடக்க ஆரம்பித்தோம் குரங்குலேருந்து, மித்த மிருகங்கள்லாம் எப்படி நடந்துகிட்டு தான் இருக்குது. நம்ம அளவுக்கு இன்டெலிஜென்ட்டாக இல்லை, எதுவும் இல்லை. இது பயாலஜிக்கல் டிசைனில் வரும். புரியுதா? இப்போ நான் எப்படி எடுத்தேன், அந்த நாசா டேட்டா செட்லேருந்து எடுத்தேன், திரும்ப இது கொண்டு வந்தேன், திரும்ப இது பண்ணேன், ரைட்டா? இதுனா கில்லர் பூமராங் இல்லாட்டினாலும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு இனிஷியல் ஃபோர்ஸில் ஒன்று பறக்குது, ட்ரோன் மாதிரி கிடையாது. போய் ஒரு 4 இடத்துக்கு சுற்றிட்டு வரேன், போன இடத்துலேருந்து திரும்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏரு கிராவிட்டியை யூஸ் பண்ணி வீட்டுக்கு வருதுன்னா உங்களுக்கு ஃபியூவலே தேவையில்லை. சில முட்டாப்பள்ளி இருப்பாங்க, எப்படின்னா அந்த பூமி இருக்கா, பூமி சுற்றிக்கிட்டே இருக்குது, நம்ம ஹெலிகாப்டரை ஒரு டிஸ்டன்ஸுக்கு மேலே கொண்டு போனோம்னா அங்கே நின்றுக்கிட்டோம்னா பூமி சுற்றும், அப்புறம் கரெக்டாக அங்கே லேண்ட் ஆகிடலாமா. அது தெரியுமா அந்த கதை? அது எஸ்கேப் வெலாசிட்டி வேணும். இப்போ பூமி சுற்றிக்கிட்டே இருக்குது, இந்த பூமியோட இதை தாண்டி இப்படி போனோம்னா, பூமியிலேருந்து போனோம்னா பூமி சுற்றிக்கிட்டு இருக்க பூமி அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். இந்தியா வந்த வட்டி அப்படியே ஹெலிகாப்டர் இப்படி இறக்கிடுவோம். ஆனால் அது தியரிட்டிக்கலாக பாசிபிள். அதே மாதிரி தான் இந்த வளரின்ற கான்செப்ட். எப்படின்னு கேட்டிங்கன்னா அது முட்டாப்பள்ளி அப்படி தான் சொல்லுவாங்க. இப்படி இறக்கணும்னா இப்போ நீ இங்கேருந்து போகிறதுக்கு தான் ISROவில் இருக்கவங்கன்னா கஷ்டப்படுறாங்க. என்னது எஸ்கேப் வெலாசிட்டி வேணும். அதுக்கு வெலாசிட்டி இருந்தால் தான் அங்கிட்டு போய் நிற்க முடியும். பூமி சுற்றுது, டோரோஸ்பியர் வரைக்கும் போகிறேன், கொஞ்சம் நேரம் நிற்போம். ஏன்னா ஹெலிகாப்டர் நிற்க முடியல தியரிட்டிக்கலாக, நின்றுட்டு அப்படியே இறங்கிட்டோம்னா முடிஞ்சுடுவேன். அது மாதிரி தான் இந்த வளரி கான்செப்டும். எதையுமே ஒரு மேத்தமெட்டிக்கல் பேக்ரவுண்ட் இல்லாமல் சும்மா ஒருத்தன் பேசுகிறது. இப்போ என்னென்னா ஒருத்தர் சைக்கிள் இதை மாட்ட முடியுமான்னு கேட்பாரு. புரியுதா? என்றைக்குமே தியரிட்டிக்கல் எப்படியோ நான் செஞ்சேன், டூல்ஸை வச்சு செஞ்சேன்றது என்றைக்குமே ஒத்துறாது. புரியுதா? அதுக்கு ஒரு கரெக்டான எஜுகேஷ்னல் பேக்ரவுண்ட் இருந்தால் தான் அதை அக்செப்ட் பண்ணுவான். உங்களுக்கும் அதுக்கு ப்ரூஃப் கிடைக்கும். புரியுதா? சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன்லாம் பார்த்துருப்பீங்க. x² + ஒருத்தன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதை 10 தடவை செக் பண்ணிகிட்டு இருப்பான். பென்சில் எழுதி பேனால் எழுதி, இது தப்பு கிடையாது. ஒருத்தன் 10 தடவை 500 ரூபா நோட்டை செக் பண்ணுவான், அது தப்பு கிடையாது. ஆனால் உங்கள் ப்ரெஸ்பெக்டிவ், உங்களோட இதுக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா